அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சனி திசையில் குரு புத்தி நடந்தால் என்ன பலன், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சனி திசையில் குரு புத்தி நடந்தால் இந்த ஜாதகத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது. சனியும் குருவும் சேர்ந்தா, குருவும் சனியும் சேர்ந்தா, அப்போ சனி சில குரு புத்தி அது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சேரணும். இல்லைன்னா மேசத்துக்கு 9ஆம் இட குருவும் 10ஆம் அதிபதி சனியும் யார் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. அப்போ இது ஜாதகத்தில் ஒரு சிறப்பான யோக அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை எல்லாம் கழிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவை எடுத்து வந்தீங்க. இந்த பிறவையில் நாம் நல்லா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், தெய்வ அம்சங்கள் நல்லா இருக்கணும், இந்த பிறவையில் நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் கழிக்கணும், முன்னோர் செஞ்ச பாவத்தையெல்லாம் நாம் கழிக்கிறதுக்காக பிறவை எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே சரி செய்யணுங்கிறதுக்காக வந்தது யோகம். அப்போ இது ஜாதகத்தில் நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை கழிக்கத்தான் நம்ம இந்த பிறவி எடுத்து வந்தோம். அப்போ ஜாதகத்தில் அப்பேற்பட்ட யோகம் இருக்குது. அப்போது இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு யோகம்னு கேட்டால், எல்லா காரியங்களையும் ஒரு சிறப்பான முறையில் நல்லா செய்வதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு சனி சேர்ந்திருக்கோ அவங்க எப்படியும் பொழைச்சிக்குவாங்க. அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. சிறு வயசுலேயே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம், நம் முன்னோர் செஞ்ச புண்ணியமெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அது பாருங்களேன், யார் ஜாதகத்தில் இப்போ அவருக்கு சனி திசையில் குரு புத்தி நடக்குதுன்னா, குருன்னா யார், திட்டைக்குடி ராஜகுரு. அந்த கோயிலில் போய் சாமிக்கு ஒரு 16 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த தோஷம் அதோடு நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக ஜாதகத்தில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சனி திசை, இந்த சனிக்கு குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த குச்சனூரில் இருக்கிற சனி பகவான் கோவிலில் போய் சாமிக்கு எல்லா பூஜை புனஸ்டானமெல்லாம் செஞ்சு இந்த பரிகாரங்களை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும். அப்போது ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் இது எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவல் அல்லவா. நினச்சி பாருங்கள். இப்போ ஜாதகம் எப்போவுமே குருவும் சனியும் சேர்ந்தால் குருமங்கள யோகம், குருவும் சனியும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். குருமங்கள யோகம் என்பது குருவும் செவ்வாயும் சேர்ந்தால், இது குருவும் சனி சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதகத்தில் ஒரு சிறப்பான முறையில் நம்மளுக்கு இனிமேல் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கணும் அல்லவா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதாவது இறந்தவர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறது நீங்கள் செய்யுங்க, அந்த புண்ணியம் நம்மளுக்கு வரும். அஸ்தி கொண்டு போய் கரைக்க போவாங்க, கூட போயிட்டு வாங்க, அந்த புண்ணியம் நம்மளுக்கு வரும். தர்ம கர்மாதிபதினா அதுதான். 9 தர்மம் 10 கர்மம். எந்த கோவில்ல எல்லாம் உங்களுக்கு உட்கார வச்சு பணிவிடை செஞ்சு இந்த கோவிலில் எல்லாம் ஜாதக ரீதியாக கோயில் திருப்பணி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. எந்த சாமி சிலைகள் தெய்வ அனுகிரகங்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. இப்படி கோவில்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செஞ்சாச்சுன்னா நாளைக்கு எந்த ஒரு குறை வராது. அப்போது அந்த ஜாதகத்தில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அந்த கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீரும்னு எந்த புத்தகத்திலையும் இல்லை. அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்ம எதையாவது ஒன்று செய்யணும் அல்லவா. அப்போது தெய்வங்கள் ஜாதக ரீதியாக அது யோகமாக மாறுது. அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா,
அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லா ஏற்பாடுகளும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சாங்க. அப்போ சனி குரு சேர்ந்தாலே நம்மளுக்கு தர்மகர்மாதி யோகங்கிறது நம்மளுக்கு தெரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம இன்றைக்கி நினச்சி பார்த்தானே வாழணும். அதனால் இந்த சனி என்பது அதாவது திருநள்ளாறு அந்த கோவிலில் போய் சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு கோயிலில் போய் குளிக்கணும். அதை குளிச்சுட்டு துணிமணியெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வேறு துணி புதுசாக மாற்றிட்டு எள்ளு விளக்கு வாங்கி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி போட்டு வரணும். இது இல்லாமல் நம்மளுக்கு ஜாதகத்தில் அந்த திட்டைக்குடி ராஜகுரு கோயிலில் 16 விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி போட்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சாச்சுன்னா இந்த ஜாதகம் ரொம்ப பிரமாதமான ஜாதகமாக இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எல்லா அர்த்தங்களும் அதில் தெரியும். அப்போ தெய்வத்துடைய யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதுலேருந்து தான் உங்கள் வாழ்க்கை புறப்படும். அதுலேருந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. தெய்வத்தினால் நம்மளுக்கு எல்லா யோகம் ஏற்படும். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிடைச்ச ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அப்போது அந்த ஜாதகத்துக்கு தெய்வ அம்சங்கள் எங்கே இருக்குது, தெய்வத்தினுடைய அனுகிரகம் எங்கே இருக்குது, பேரும் புகழும் எங்கே இருக்குது, நம்பிக்கை நாணயம் எங்கே இருக்குதுன்னா குரு சனி சேர்க்கையாக இருக்கிறவங்ககிட்ட தர்மகர்பதி யோகம் இருந்தால் அவங்களுக்கு எல்லா சிறப்பும் நடக்கும். அப்போ இதெல்லாமே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாழணுங்கிற எண்ணம் இருக்குது அல்லவா? அதனால் இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்ம எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். அதுக்கு நம்மளுக்கு தர்ம வழி கரெக்டு தானே? இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தெய்வத்துக்கு நிகரான ஒரு யோகங்கள் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை நீங்கள் அனுபவித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் வரலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தெய்வத்தினுடைய யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். யாருக்கெல்லாம் சனி திசையில் குருபத்தி நடக்குதோ அவங்க இந்த மாதிரி தெருவோரம் இருப்பவர்களுக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் வாங்கி தானமாக செய்யுங்க. இதெல்லாம் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் ஒரு சிறப்படைங்க. இது எல்லா தெய்வத்தினுடைய யோகத்தை பூரா செய்யும்போது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இதெல்லாமே உங்கள் முன்னோர்கள் காட்டிய வழி தானே. இதனுடைய தெய்வத்தினுடைய யோகங்கள் எல்லாமே ஜாதகத்தில் பிரமாதமாக அமைச்சு போச்சு. உங்களுக்கு அந்த யோகங்கள் எல்லாமே ஜாதகத்தில் நம்பபடியாக வந்துடும். அப்போது பூர்வீகத்தினுடைய சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதே தர்மகர்மாதிபதி யோகம்தான். இந்த பிறவை எடுத்ததுக்கு நீங்கள் எத்தனை தர்மங்கள் பண்ணாலும் அந்த புண்ணியம் நம்மளுக்கு கண்டிப்பாக சேரும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேரும். இது எல்லாம் நீங்கள் செய்யணும் பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு. இந்த புத்தகத்தினால் நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குது. வீடு வீடாக எல்லாம் தமிழ்நாடு பூரா கொண்டு போய் சேர்த்திருச்சு. இந்த புத்தகம் மக்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய புத்தகம், 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தினால் நம்மளுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அதில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறோம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வரோம். எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போயிட்டு வரோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 1500 பதிவுகள் அதில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.